Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் 10ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் திருப்புதல் தேர்வு 2024 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் திருப்புதல் தேர்வு இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பல டைம் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன், இந்த 3 டிவிஷன் கொஸ்டின் பேப்பர் நல்லா பாருங்கள். ஏன்னா பப்ளிக் வந்து ரொம்ப டேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம பப்ளிக் எக்ஸாம் இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 15 1 மார்க்கும் டேரெக்டாக புக் பேக்கில் இருந்து 15 1 மார்க் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். புக் பேக்கில் இருக்க 1 மார்க் பார்த்தீங்கன்னா 15ல் வந்து பார்த்தீங்கன்னா 12 1 மார்க் டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ காய்ந்தலையும் காய்ந்த தொகையும் நம்ம சருகும் சண்டும் கம்பேர் பண்ணலாம். இந்த கொஸ்டின் பல டைம் கேட்டிருக்கேன். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சு, சிலப்பதிகாரம் மணிமேல் அமைந்த பாவன் அகவற்பா, சென்றிடுவே 8 திக்கும் கலைச்சலும் கலைச்செல்வம் உலகம் முழுவதும் பயணம் செய்து கண்டு இது எல்லாமே வந்து வாய்மை மலைநீராக்கி தான் உருவாகம் கம்பேர் பண்ணுவோம். தமிழ் தொண்டு என்னும் தொடர் வந்து வேற்றுமை துவைக்கம்னா ஓரெழுத்து தோடு, அதுக்கப்புறம் சிலம்படைந்திருக்க பாக்கம் இருக்கிறது சிற்றுண்ட இவற்றில் திணை வலிமை இரவெல்லாம் நாய் கத்தி கொண்டே இருந்தது. ஸோ சுதந்திர இந்தியாவின் மகத்தான செயல் வந்து பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். அதுக்கப்புறம் வந்து 12வது கொஸ்டின்லேருந்து 15 இந்த பாடலை கொடுத்து அதுக்குள்ள கேட்குற எதுகை மோனை, எதுகை என்றது 2வது எழுத்து ஒன்று, மோனை என்பது முதல் எழுத்து ஒன்று. ஸோ இந்த பாடல் எதிலிருந்து ஈடுபட்டு இதோட ஆசிரியர் யார்? ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் செஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெய்முறை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான் என்பது. ஸோ இது எல்லா கொஸ்டினுமே நம்ம வந்து பிடிஏ கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டது. ஸோ 15 1 மார்க்கு ஃபுல் மார்க் எடுக்கணும்னா நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ 6 கொஸ்டின் மார்க், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் மார்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். அடுத்து 2 மதிப்பெண் வினாக்கள் பாருங்கள். விடைக்கேற்ற வினா அமைத்த மொழிபெயர்ப்பு என்றால் என்ன? டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ஒருங்குகின்ற கும்பகன் எழுந்திராய் இந்த கொஸ்டினும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சதாவதானம் அப்படின்னா 100ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்ட் தற்கால ஒரு நடையில் ஸ்லேட் அமைந்திருக்கும் நைத்து குரல் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பொருள் என முடியும் குரல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் 16வது கொஸ்டின் வந்து 20 வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டினும் 21வது கொஸ்டின் கம்பல்சரி. அதுக்கப்புறம் 2 மதிப்பெண் என்னங்கன்னா புறத்திணைக்கு எதிரான திணைகள் அட்டவணை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வரைக்கும் நெக்ஸ்ட் கேட்காத வெளிப்படை விடைகள் யாவை? இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின் புக்கின் சேர்ந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சொற்கள் எழுதுதல், அதுக்கப்புறம் கலை சொற்கள், பழமொழியின் சொற்களை பிரித்து பொருள்னா அதுக்கு அருணா ஓடினார் பெயரச்சம் வினியச்சம் இது நல்லா கவனிங்க. பெயரச்சத்தை வினியச்சம், பெயரச்சம்னா ஆண் முடியும், வினியச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஊன் முடிச்சோம். ஸோ அந்த கான்செப்ட் வச்சோம். அதுக்கப்புறம் 3 மதிப்பெண் புளியங்கண்டு அளமாக நடப்பு, இதில் இளம்பயிர் இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் செயல் கொடுத்து இப்போ உரைநடை கொடுத்து அதுக்குள்ள கேட்கக்கூடிய. ஸோ ஓவராலாக இந்த கான்செப்ட்டில் பார்த்த எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வைக்கால் குதிரை ஆட்டமே நிகழ்கலை குதிரை கேட்காத கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா படிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 மதிப்பெண் கூத்தன் ஆட்டுப்படை, கூத்தராட்டுப்படை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மன்னன் இடைக்கான புலவருக்கு. ஸோ இது எல்லா கொஸ்டினுமே ஆல்ரெடி பிடிஏக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டது தான். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அணிகள், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலைகிடுதல் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் இதில் போட்டிருக்க வீடியோ யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக ரொம்ப மிஸ். அதுக்கு தன்மை அணி எப்பவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அணி படிச்சிருப்பீங்க? மஞ்சப்புகழ் சனி, தற்குறிப்பேற்றணி, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிரல்நிறை அணி, தீவணியில் ஸோ இது பார்த்து தன்மை அணி கேட்டு நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கப்புறம் 5 மதிப்பு நாட்கள் எல்லாமே ஈஸியாக தான் இருந்ததுன்னா நெகிழி பைகன் தீமை, அதுக்கப்புறம் உங்கள் திரு மின் விளக்கு, அதுக்கப்புறம் காட்சி கண்டு கவிஞர், நெக்ஸ்ட்டு படிவம், அதுக்கப்புறம் பயணப்பட்ட டிரான்ஸ்லேஷன் புக் பேக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 8 மதிப்பு நாட்கள் பல டைம் சொல்லியிருக்கோம். ஒரு கொஸ்டின் செய்யல் இருந்தும் இன்னொரு கொஸ்டின் 43வது வினா செய்யல் வேணால் வந்து ஒரு பார்ட்டு. அது இறைவன் புலவன் இடைக்கான ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் நிலத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் சேர்ந்து இது டேரெக்டாக கேட்கறது. அதுக்கப்புறம் உரையாடலை ஒரு பக்கம் இது மாணவன் கொக்கை போல இது இருக்குது. இது நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம் இந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் துணைப்பாட பகுதியில் பாருங்கள், புயலிலே ஒரு துணை ஒரு பகுதியும் இன்னொன்று பார்த்து குறிப்பில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா பொருட்காட்சி. ஸோ இது டேரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. இது ஒரு கொஸ்டின் வரும். அடுத்து ஒன் மோர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பாருங்கள். 3ஆம் திருப்புதல் தேர்வு 2002. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மெத்த வணிகம். இது நம்ம வந்து பல டைம் கேட்ட கொஸ்டின் தான். புக் பேக்கில் வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன? சிலப்பதிகாரம் மணிவில். இது நிறைய டைம் இந்த கொஸ்டின் பாரத ஸ்டேட் வன்னி ஊழியர் இதெல்லாம் கம்பேர் பண்ணி வாய்மையை மலைநீராக்கி இருந்த உருவகம். இது நிறைய டைம் கேட்டால் ஏற்பாடு புக்கின் சைட்லேருந்து கேட்டுக்கிறாங்க. அகரி வரிசையில் சிலம்படைந்திருக்க பார்க்க வந்து சிற்றுங்க இவன் தலையில் எழுதிய கற்காலம் தான் எப்போதும். ஸோ இதில் நம்ம நல்லா பார்த்துக்க தலையில் கல் சுமத்த ஒரு கம்பேர் பண்ணணும். ஆடு இது ரெண்டு கொஸ்டின் புக்கின் சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் செய்யல் கொடுத்து அதுக்குள்ள கொஸ்டின் வந்து டேரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டினில் கம்பேரிசன் வந்து பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் அழும் தம்பிக்கு நீங்களுக்கு ஒரு மாறுதல் சொற்கள் கண்டிப்பாக எழுதக்கூடாது. உயிர்கள் உருவாகி ஏற்ற சொல்ல பூமியை எல்லாம். இந்த கொஸ்டின் சதாவதான் ரிப்பீட் ஆகிருக்கு. தற்கால ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பொருள் என்ன? அடுத்த கம்பேரிசன் பண்ண 2 மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே மொழித்திறன் வள பயிற்சி கான்செப்டில் பழமொழிகள் எல்லாமே ஈஸியாக தான். அடுத்து புளியங்கன்று ஆழமாக சங்கலித்தில் காட்டு மரங்கள் இன்றைக்கு தேவையான ரொம்ப முக்கியமான 3 மதிப்பெண் வினாக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் பத்தியை படித்த கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். 3 மதிப்பெண் கூத்தனாறு மன்னர் இருக்க எல்லா கொஸ்டின் ரிப்பீட்டாக தான் இருக்குண்ணா. அதுக்கப்புறம் இலக்கண கொஸ்டின் 3 வகை முடிக்க தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி சொல்லணும். ஸோ அது 3 எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இது கேட்காத கொஸ்டின் கேட்டாங்க. அலைகிடுதல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அணி கண்டிப்பாக அன்பு மறைன முடித்த வாழ்க்கை
பண்ணுவோம், நெல்நெறி மாற்றணின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கான்செப்ட் கம்பேர் பண்ண 5 மதிப்பெண் வினாக்களும் டைரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ காட்சி கண்டு கவிஞர்னு கண்டிப்பாக எழுதலாம். டிரான்ஸ்லேஷன் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8 மதிப்பெண் தமிழன் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்தின் தேவை குறித்து தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த நிகழ்கலைகள், அதுக்கு அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதான் 43வது வீணா வந்து டைரெக்டாக செய்யுள் உரைநடையிலிருந்தும், செய்யுள் பகுதியில் 44வது வீணா வந்து பார்த்தீங்கன்னா துணைப்பாட பகுதியிலிருந்தும், 45 வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கத்துக்கு வந்து கேட்பாங்க. பல டைம் சொல்லியிருக்கோம். ஸோ அதே தான் இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் 2 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் ST தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ 10ஆம் வகுப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு பல டைம் சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்னா, முதல்ல நீங்கள் படிக்கக்கூடிய 6 PTA கொஸ்டின் பேப்பரில் இருக்க எல்லா கொஸ்டின் படிங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக். இந்த கொஸ்டின் பேப்பர் எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் STலே PTA கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் ஆன்சரோடே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள். அடுத்தது நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் STல 10ஆம் வகுப்பு தமிழ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 8 மார்க் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்க கொஸ்டின் மட்டும் நல்லா படிச்சிங்கன்னா போது கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக 3rd டிவிஷன் டெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய டிஸ்ட்ரிக்ட் 3rd டிவிஷன் முடிஞ்ச ஸ்டூடெண்ட் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு டேஸே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும் இன்னும் 24 டேஸ் தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மார்ச் 1ன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற டேஸை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி தமிழ் இன்னும் எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR சக்ஸஸ் STC. ஸ்டில் நவ் தேங்க்யூ ஆல்.